கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் வாகனங்களை தரித்து வைப்பதற்கான கட்டணங்களை அறவிடுவதை மறு அறிவித்தல் வரும் வரை நிறுத்துவதற்கு மாநகர சபை தீர்மானித்திருக்கிறது. இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பிரதி மேயர் ஹேமந்த வீரகோன் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய உலகளாவிய போர் சூழல் மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளால் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகிய நிலையில் அவர்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மாநகர சபையின் நிதிக்குழுவும் இந்த முன்மொழிவுக்கு ஏகமனதாக இணக்கம் தெரிவித்து அதனை நிறைவேற்றியிருக்கிறது. கடந்த காலங்களில் காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை வாகன தரிப்பிட கட்டணங்கள் அறவிடப்பட்டு வந்த போதிலும் தற்பொழுது அந்த நடைமுறை முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் உடனடியாக அமுலுக்கு வருவதாகவும் பிரதி மேயர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப்பை இலக்கு வைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேலின் சேனல் 12 செய்தி சேவை தெரிவித்திருக்கிறது. இந்த தகவலின்படி முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையின் முடிவுகள் குறித்து அதிகாரிகள் தற்பொழுது மதிப்பாய்வு செய்து வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து ஈரான் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றுலாத்துறையின் எரிபொருள் தேவைக்காக பதிவு செய்யும் முறைமை குறித்து வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது. சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள வாகனங்கள் மற்றும் ஏனைய சேவைகளுக்காக எரிபொருள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய தகுதியுடைய தரப்பினர் அமைச்சின் வழிகாட்டலுக்கு அமைய பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். மீன்பிடி தொழிலின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்காக புதிய எரிபொருள் முகாமைத்துவ திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கடற்றொழில், நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி பி.கே. கேலித்தகமல் ஜனதாச தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பல நாள் மீன்பிடி படகுகளுக்கு மீன்பிடி துறைமுகங்களூடாக எரிபொருள் விநியோகிக்கப்படும். அதேவேளை படகு கண்காணிப்பு அமைப்பின் ஊடாக படகுகளின் பயண தகவல்களை உறுதிப்படுத்தப்பட்டு தேவையான எரிபொருள் அளவு முறையாக நிர்வகிக்கப்படும். ஒரு நாள் மற்றும் சிறிய ரக மீன்பிடி படகுகளுக்கு கடற்றொழில் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட சுமார் 100 எரிபொருள் நிரப்பு நிலையங்களூடாக மீன்பிடி அதிகாரிகளின் பரிந்துரையின் பேரில் முன்னைய நடைமுறைப்படியே எரிபொருள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. தினசரி இயங்கும் இவ்வாறான சுமார் 30,000 படகுகள் உள்ள நிலையில் ஒரு படகு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் வீதம் 5 நாட்களுக்கு ஒரு முறை எரிபொருள் வழங்கப்பட உள்ளதுடன் நெடுந்தீவு மற்றும் பத்தலங்குண்டுவா போன்ற பகுதிகளில் உள்ள மீனவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கவும் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சு அறிவித்திருக்கிறது. மேலும் மீன் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலைகள் மற்றும் பண்ணைகளின் மீன் பிறப்பாக்கிகளுக்கு தேவையான எரிபொருளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் எட்டப்படும் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் மேற்கொள்ள முடியும் என செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். உலக சந்தையில் பிரெண்ட் வகை கச்சா எண்ணெய் விலை இன்று 67% அல்லது 0.65% வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை $102.75 பதிவாகியிருக்கிறது. நேற்று உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% அதிகரித்திருந்தது. இதேவேளை அமெரிக்க கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய் $1.18 அல்லது 1.23% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதற்கமைய ஒரு பீப்பாய் அமெரிக்க கச்சா எண்ணெயின் விலை $95.03 பதிவாகியிருக்கிறது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இன்று சற்று வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஈராக் அரசாங்கத்திற்கும் குர்திஷ் அதிகாரிகளுக்கும் இடையில் துருக்கியின் செஹ்ரான் துறைமுக ஊடாக மீண்டும் எண்ணெய் ஏற்றுமதியை ஆரம்பிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டதை அடுத்து மத்திய கிழக்கின் எண்ணெய் விநியோகத்தில் இந்த சாதகமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. வரவிருக்கும் குளிர்காலத்தை முன்னிட்டு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இலங்கைக்கான விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது. அதன்படி 2026 அக்டோபர் 23 முதல் லண்டன் கெட்விக் விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு வாரத்திற்கு 3 முறை நேரடி விமான சேவைகள் முன்னெடுக்கப்படும். இந்த விமான சேவைக்காக பயணச்சீட்டு விற்பனை நேற்று ஆரம்பமானது. இலங்கையிலிருந்து லண்டனுக்கு நேரடி விமான சேவைகளை முன்னெடுக்கும் ஒரே விமான சேவையாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மாத்திரமே தற்பொழுது காணப்படுகிறது. விடுமுறை மற்றும் இதர காரணங்களுக்காக இஸ்ரேலில் இருந்து வெளியேறிய பணியாளர்கள் விசா காலம் 2026 ஏப்ரல் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்திருக்கிறார். இந்த தீர்மானத்தின்படி 2026 பிப்ரவரி 28 முதல் ஏப்ரல் 21 வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியான அல்லது காலாவதியாக உள்ள மீள் நுழைவு விசாக்கள் தானாகவே ஏப்ரல் 30 வரை நீடிக்கப்படும் என்பதுடன் இதற்கான தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட விசா செல்லுபடியாகும் காலம் இஸ்ரேலின் குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகார சபையின் அமைப்பில் தோன்றும் என்பதுடன் அந்த காலப்பகுதிக்குள் எல்லையின் ஊடாக மீண்டும் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் ஈரான் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிமல் பண்டார தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் உள்ள பொருளாதார மற்றும் இராணுவ இலக்குகள் மீது
ஒரே நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் மக்களுக்கு அறிவித்திருக்கின்றனர். அதன்படி அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும், அபாய எச்சரிக்கை சத்தம் கேட்கும் சந்தர்ப்பங்களில் அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல விரைவான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கோரப்பட்டிருக்கின்றனர். பாதுகாப்பான இடங்கள் இல்லாத பட்சத்தில் பலமான சுவர்களை கொண்ட இடங்களில் தஞ்சம் புகுவதும், கண்ணாடி கதவுகள் மற்றும் ஜன்னல்களில் இருந்து தூர விலகி இருப்பதும் அவசியமானது எனவும் மேலதிகமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கு.